பரதன் அப்படி அம்மா இருக்கிற அரண்மனைக்குள்ள போன உடனே கைகி என்ன பண்ணாள், தங்கமயமான ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காளாம் கைகை. அவன் பரதனை கண்ட உடனே குபீர்னு குதிச்சு ஓடி வந்து சந்தோஷப்பட்டு கட்டிக்கிட்டாளாம் குழந்தைய. தங்கமயமான ஆசனத்திலிருந்து குதிச்சு ஓடி வந்து பரம சந்தோஷத்துடன் பரதனை கட்டிக்கிண்டு என்ன பண்ணினாள், யசஸ்வினம் அங்கேவரதமாரோப்ய பிரஷ்டும் சமுபசக்ரமே. மடியில் எடுத்து வச்சிருந்து பரதனை ஆலிங்கனம் பண்ணிட்டு சிரச முகர்ந்து பார்த்து பரதனை பார்த்து கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாலாம் சந்தோஷமா. கைகை என்ன காட்டான், என் அப்பனே பரதா, நீ உங்க தாத்தாவத்திலிருந்து பரப்பு எத்தனை நாள் ஆச்சுடா, உன் உடம்பு வலிக்காம இருக்கா, தேர்ல வேகமா வந்தியே. அத்யத கதிசித்ராத்யா சுதஸ்ய ஆர்யகவேஷ்மர அபிநாத்வஸ்ரம சீக்ரம் ரதேனபததஸ்தவ. வேகமா தேர்ல வந்தியே, உடம்பு வலிக்காமல் இருக்கான்னு கேட்கிறாளாம் கைகை. சந்தோஷமா கேட்கிறாளாம், காட்டத்தோட நிறுத்தல. ஆமா உங்க தாத்தா சௌக்கியமா, என் உடம்புறமா சௌக்கியமா கேட்கிறாள். எப்ப எப்ப காக்குறாள் வால்மீகி, ராஜாவுடைய சரீரம் சம்ஸ்காரமாக உள்ள கிடக்கு, இனிமே தூக்கிட்டு போகணும், பரதம் வந்திருக்கான், இந்த சமயத்துல இப்படி காக்குறாள். இதனால என்ன தெரியுது, யாருக்கு யாரு அழுவான்னு தெரிஞ்சுங்கோன்னு. அவனவா அவனுக்கு அழுதுக்கணுமே தவிர்த்து இன்னொருத்த அழுவான்னு நினைக்காதேன்னு. ஆருக்கு ஆறு அழுவான், அமாவாசைக்கு இட்லி திங்குறான் எல்லாரும் அழுவனா என்ன? தர்ப்பணத்தெல்லாம் விட்டுட்டா ரொம்ப பேர்கள் நன்னா இல்ல குடும்பம். விட்ட குடும்பம் நன்னா இருந்தாக்க எல்லாருமா சேர்ந்து விட்டுலாம். ஆரிய கஸ்தே சுகுஷலி யுதாஜின் மாதுரஸ்தவ. தாத்தா சௌக்கியமா, உங்க அம்மான் சௌக்கியமான்னு கேட்கிறாளாம் கைகை. இப்படி எல்லாம் கேட்கிறானா.